ஜனநாயகன் படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்க நீதிபதி பி.டி. ஆஷா பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை தொடர்ந்து வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ், வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். ஜனநாயகன் திரைப்படத்திற்கான இந்த தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக மீண்டும் தனி நீதிபதி விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் அமர்வு தெரிவித்திருக்கின்றது. கிட்டத்தட்ட ஜனநாயகனுக்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்குமா என்கின்ற அந்த ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. மீண்டும் தனி நீதிபதி விசாரிப்பதற்காக இன்று சென்னை நீதிமன்ற இரு அமர்வு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர். அதே போன்று தணிக்கை வாரியத்திற்கான அந்த தனி நீதிபதி போதிய அவகாசம் வழங்கவில்லை என்று இன்று அந்த நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். முதலில் தனி நீதிபதியான அந்த பி.டி. ஆஷா அவர்கள் தனி நீதிபதி அமர்வில் இரு தரப்பினுடைய அந்த வாதங்களையும் முன்வைக்கப்பட்டது அவர்கள் முன்னால். ஆனால் அந்த வாதத்தின் பொழுது தணிக்கை வாரியத்தினுடைய அந்த வாதங்களானது தொடர்ந்து முன்வைக்கப்படவில்லை எனவும் அவர்களுக்கான போதிய அவகாசம் வழங்கப்படவில்லை என்று இன்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். இதன் அடிப்படையில் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்க வேண்டும், உடனடியாக வழங்க வேண்டும் என்கின்ற அந்த நீதிபதி பி.டி. ஆஷாவினுடைய உத்தரவை இன்று சென்னை நீதிமன்றத்தினுடைய இரு நீதிபதிகள் அமர்வானது ரத்து செய்திருக்கின்றது. அதே போன்று இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்காக சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த வழக்கை மீண்டும் நீதிபதி பி.டி. ஆஷா அவர்கள் விசாரிக்க வேண்டும் எனவும் இது குறித்தான அந்த இரு தரப்பினுடைய வாதங்கள் முன்வைக்கப்படும் எனவும் இன்று இந்த நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். அதன்படியில் படக்குழு விரைவில் இந்த தேதி இந்த திரைப்படம் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டால் விரைவில் இந்த திரைப்படத்தினுடைய வெளியீட்டு தேதி அறிவிக்கப்படும் எனவும் ஜனநாயகன் திரைப்படம் திரையரங்களில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இன்று இந்த தீர்ப்பானது மீண்டும் தனி நீதிபதி உத்தரவிற்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த திரைப்படம் வெளியாவதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் நிலவும் எனவும் அதே போன்று அண்மையில் இந்த திரைப்படம் வெளியாவதற்கு வாய்ப்பே இல்லை என்கின்ற அந்த ஒரு கேள்விக்குறியும் எழுந்திருக்கின்றது. சமூக வலைதளங்களில் இந்த திரைப்படம் இந்த தீர்ப்பு கிடைத்தால் அடுத்த மாதம் பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் வாரத்தில் இந்த திரைப்படம் வெளியாகும் என்று தகவல்களும் சமூக வலைதளங்களில் பரவி வந்தன. அதன் அடிப்படையில் இந்த திரைப்படத்தினுடைய வழக்கானது சென்சார் சான்றிதழ் வழங்கக்கூடிய வழக்கானது மீண்டும் தனி நீதிபதி அமர்வுக்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த திரைப்படம் வெளியாவதற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலானது நிலவி வரும் என்கின்ற அந்த தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அதே போன்று இந்த ஜனநாயகன் திரைப்படத்தில் வெளிநாட்டு சக்திகள் இந்தியாவில் மத பிரச்சனையை உருவாக்குவது போல ஜனநாயகன் திரைப்படத்தில் உள்ள சில வசனங்களும் சில காட்சிகளும் இடம்பெற்றிருக்கின்றன என உயர்நீதிமன்றம் அந்த காட்சிகளை குற்றம் சாட்டியிருக்கின்றன. அதே போன்று ஜனநாயகத்தில் உள்ள சில வசனங்கள் நாட்டில் மத பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வந்திருப்பதாகவும் சென்சார் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருப்பதாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் என்று தெரிவித்திருக்கின்றனர். மனுதாரரினுடைய குற்றச்சாட்டுகள் குறித்து எதிர் மனுதாரராக தணிக்கை வாரியம் பதிலளிப்பதற்கு தனி நீதிபதி அவகாசம் அளித்திருக்க வேண்டும் என்று அந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர். அதாவது தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் அவர்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய வாதங்களை முன்வைத்திருந்த போதும் அதற்கு பதிலளிப்பதற்காக தணிக்கை வாரியத்திற்கு தனி நீதிபதி போதிய அவகாசம் வழங்கியிருக்க வேண்டும் என்று இன்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். இயற்கையான நீதியை உறுதிப்படுத்த ஜனநாயகன் சென்சார் வழக்கை மீண்டும் தனி நீதிபதி விசாரிக்க வேண்டும் என்று இந்த உயர்நீதிமன்றம் இன்றைய இரு அமர்வுகள் தெரிவித்திருக்கின்றனர். முதலில் இந்த திரைப்படத்தினுடைய வழக்கு நீதிபதி பி.டி. ஆஷா அவர்கள் விசாரித்து அதே போன்று 2 நாட்கள் கழித்து இந்த திரைப்படத்திற்கு உடனடியாக சான்றிதழ்கள் வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அதனை எதிர்த்து தணிக்கை வாரியத்திலிருந்து மேல்முறையீடு செல்லப்பட்டு இந்த வழக்கானது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த தீர்ப்பானது அதன் அடிப்படையில் பல்வேறு கட்ட விசாரணைக்கு பிறகு மீண்டும் இன்று இரு நீதிபதி அமர்வானது தேதி குறிப்பிடாமல் இந்த தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தது. அந்த வகையில் இன்று காலை 10:30 மணி அளவில் இந்த படத்திற்கான வழக்கினுடைய தீர்ப்பானது வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த இரு நீதிபதி அமர்வுகள் மீண்டும் இந்த திரைப்படத்தினுடைய வழக்கை தனி நீதிபதி பி.டி. ஆஷா அமர்விற்கு கொண்டு சென்றிருக்கின்றனர். அதன் அடிப்படையில் தணிக்கை வாரியத்தினுடைய மீண்டும் அந்த தணிக்கை வாரியத்தினுடைய வாதத்தை தொடங்கிவிட்ட பின்னர் அந்த தீர்ப்பானது வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.